Hi friends, welcome to Audios Home Baking. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நாம half kg pineapple cake gel யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு நான் டீடைலா வீடியோ போட்டுருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு டீடைலா புரியும். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய எக்கா வந்து 2 எடுத்துருக்கேன். அதுக்கு ரொம்ப பெருசாவும் வேணாம் ரொம்ப குட்டியாவும் வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லயே கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க. இது வந்து pineapple ஃப்ளேவர்ங்கிறதுனால pineapple essence ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மூடியில அரை மூடி ஊத்துறேன். நீங்க வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. டீஸ்பூன்ல மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப்பில் வந்து 3/4 கப் அளவு சுகர் எடுத்துருக்கேன். இதே பவுடர் பண்ண சுகராக இருந்தால் 1 கப் எடுத்துக்கோங்க லெவல் பண்ணி. நான் வந்து பவுடர் பண்ணாத சுகருங்கிறதுனால 3/4 கப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 3 பேட்சஸாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணிங்களா வந்துட்டு சுகர் மெல்ட் ஆகாது. அதே மாதிரி சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 5th ஸ்பீடில் போட்டுக்கோங்க. சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் 5th ஹை ஸ்பீடில் போட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் 5th ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணும் போது அது நல்லா ஒயிட் கலரில் மாறும். எல்லோ கலர்லேருந்து நல்லா ஒயிட் ஷேட் வரும். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். அந்தளவு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரி இன்னொன்று மறந்துட்டேன், இது வந்து வீடியோவில் இருக்காராகல. சால்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எக்கோட. ஏன்னா சால்ட் ஆட் பண்ணால் வச்சுக்கோங்களேன் அந்த இது எக் ஸ்மெல்லாம் வந்து கண்ட்ரோலாகி கிடைக்கும். ஸோ அதனால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவு நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் சைடில் இருக்க எக் பீட் பண்ண எக்கெல்லாம் வந்து சென்டரில் எடுத்து தரலாம். ஏன்னா சைடில் அப்படியே இருந்து கடைசியாக நீங்கள் இது ஆட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன் எக் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் எல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம இது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு மைதா வந்து 1/2 கப் லெவல் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணும் போது வந்துட்டு எல்லாமே லெவல் பண்ணி தான் எடுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எக்கு வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோன்னே யூஸ் பண்ணவே கூடாது. பாருங்கள் 1/2 கப் அளவு மைதா எடுத்து 3 பேட்சஸாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எடுத்தோன்னே எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணாமல் மாவுலாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் போட்டு மாவு மிக்ஸ் பண்ணணும். மாவு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கேக் ஜெல் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். கேக் ஜெல் பாருங்கள் 1/2 டீஸ்பூன் எடுத்து அதையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேக் ஜெல் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஹை ஸ்பீடில் போட்டு நம்ம மெஷர் பண்ணணும். பாருங்கள் இப்போ நல்லா 5th ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கேக் ஜெல் வந்து எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகும். கேக் ஜெல் வந்து சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா கேக் வந்து நல்லாவே வராது. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக கேக் ஜெல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க 5th ஸ்பீடில் போட்டு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நம்ம எசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா பைனாப்பிள் எசன்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியஸ்ட் ஃப்ளேவர். ஸோ அதனால் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணால் சிரப் ஸ்மெல் அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்க நல்லா ஒயிட் கலராக மாறிடும். நம்ம நல்லா கேக் ஜெல் போட்டோன்னே ஒயிட் கலராக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனலாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி 5th ஸ்பீட் போடவே கூடாது. ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஓவர் பீட் பண்ணால் கேக் நல்லா வராது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஒரே ஒரு டைம் வந்து ஆயில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இதை ஹேண்ட் பீட்டர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலாவில் சைட்லலாம் எடுத்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம டின்னில் ஊற்றிக்கலாம். நான் வந்து என்ன டின் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 6 இன்ச் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணுற பேட்டர் வந்து பாருங்கள் இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதே மாதிரி ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. 3/4 இது டின்னர் தான் ஊற்றணும். ஏன்னா ஃபுல்லாக ஊற்றினா வச்சுக்கோங்களேன் மாவு வந்து நல்லா பொங்கி கேக் பேக் ஆகி வரும்போது பொங்கி கீழே ஊற்றிடும். ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்து 3/4 டின் அளவு ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸு. அதில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 30 to 35 மினிட்ஸில் வந்துட்டு பேக் ஆகி கிடச்சிரும். பாருங்கள் இந்த அளவு நல்லா பேக் ஆகி கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம மேலே சைடில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைடில் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டீமோட் பண்ணோம். அதே மாதிரி சூடாக இருக்கும்போது டீமோட் பண்ணவே கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் டீமோட் பண்ணணும். சூடாக இருக்கும்போது டீமோட் பண்ணால் வச்சுக்கோங்களேன் வந்து இது கேக் எல்லாமே உடஞ்சிரும். நான் வந்து 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃபேன் ராடு வந்து ஆனில் வச்சுக்கோங்க. போத் ராடுமே ஆனில் இருக்கணும். மேலே கட்டு சைடில்க்கெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு தான் ஐசிங் க்ரம் கோட் கொடுக்கணும். ஏன்னா வந்து மேலே சைட்லலாம் வந்து கொஞ்சம் எக் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் கம்பல்சரி.
அதே மாதிரி இந்த கட் பண்ணுற க்ரம்ஸ்லாம் வச்சு ஆப்பிள் கேக் செய்யலாம். இல்லை நீங்கள் வேஸ்ட்டுன்னு கூட நினைக்க வேணாம். இல்லை வந்து நம்ம பேக்கரி ஸ்டைல் ஆப்பிள் கேக் கூட செய்யலாம். நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு இதில் ஒரு மூடி போட்ட பாத்திரத்தில் வந்து எடுத்து சேவ் பண்ணி வைங்க. நான் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து கஸ்டமர் கம்மியாக க்ரீம் கேட்டிருந்ததுனால நான் 2 லேயராக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒயிட்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சாக வந்திருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சுக்கலாம், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். குக்கரில் எப்படி பேக் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கொடுக்குற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.